உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்லை. எனக்கு என்ன பற்று? என் மொழியை சனியன்னு சொன்ன அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்று? திராவிடங்க சாதிச்சது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க சாதி ஒழிப்புல சாதிச்சிருக்காங்களா, சமூக நீதியில சாதிச்சிருக்காங்களா, பெண்ணிய உரிமை விடுதலையில சாதிச்சிருக்காங்களா, எதுல சாதிச்சிருக்காங்க? என் மொழியை அழிக்கணுங்கிறத சாதிச்சு முடிச்சிருக்காங்க. அவரே சொல்றாரு, ராமசாமி ஐயாவே சொல்றாரு, தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுன்னு சொல்றாரு. பேசுறீங்க, எல்லாரும் பேசுறோம். தமிழை ஆங்கிலத்தில் எழுது, ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்தில் எழுது. இப்போ இல்லாட்டி எப்போ எப்படின்னா IPPO வா மச்சான் VAA வா மச்சான் MACHAN மச்சான் அப்படி எழுதுன்றார். அதான் எழுதிருக்கீங்க கடையில். அதை முதல்வரே சொல்றாரு பாருங்க. ரெயின்போ அப்படின்னா அதை தமிழ்ல வானவில்னு எழுத வேண்டியதில்லை, ரெயின்போனே எழுதுங்க தமிழ் எழுத்துல. இதுக்கு பேர் தான் தங்கிலீஷ். உலகின் மூத்த மொழியை, ஆகச் சிறந்த இலக்கியங்களை தன் வழியை தன் பக்கத்தில் தன்னுகிட்ட வச்சிருக்கிற ஒரு சிறந்த உலக மொழியை, எந்த மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழியை அடிச்சு சிதைச்சு நாசமாக்கி அதுலதான் அது சாதிச்சிருக்கு. அப்புறம் அவர் மேல எனக்கு என்ன பற்று இருக்கு? திருக்குறள் மலம்னு ஒன்று, திருக்குறள்ல மலம்ன்றாரு. வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு. நான் சொல்றதை கேட்கணும். வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு, திருக்குறளை மலம்னு சொல்றாரு. மாநாடு நடத்தினாரு. மலம்னு சொன்னது ஒரு பெரியார், கேட்கறதுக்கு பதில். மலம்னு சொன்னது ஒரு பெரியார், மாநாடு நடத்தினார் ஒரு பெரியாருங்கிறீங்க. இதுல எந்த பெரியார்? உங்க தந்தை பெரியார். மாநாடு நடத்தினது திருக்குறள் மனுஷன். மாநாடு அவர் நடத்தினாரா? மாநாடு நடத்தினதுல பங்கேற்றார். திருக்குறள் என்ன நடந்தது? திருக்குறள் என்ன? திருக்குறள் மாநாட்டில் என்ன நடத்தி என்ன நடந்தது? அப்ப மலம்னு சொன்னதை நம்புறீங்களா, மாநாடு நடத்தினதை நம்புறீங்களா? உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.